வீட்லயே ஸ்ப்ரிங் ஆனியன் எப்படி வளர்க்குறதுன்னு நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நிறைய பேர் ரெசிபி கேட்டிருந்தீங்க. ஸ்டார்டிங்கில் ஸ்ப்ரிங் ஆனியனில் இப்படி ஒரு ரெசிபி இருக்கிறதே எனக்கு தெரியாது. ஸ்ப்ரிங் ஆனியன் வாங்கினேன்னா பாஸ்தா ஃப்ரைட் ரைஸுக்கு கார்னிஷ்காக யூஸ் பண்ணுவேனே தவிர மீதியெல்லாம் தூக்கி போட்டுருவேன். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், பக்காவாக இருக்கும். இதுக்கு ஸ்ப்ரிங் ஆனியனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த வெள்ளை தண்டு பகுதியை மட்டும் எடுத்து கட் பண்ணி தனியாக வச்சுக்கலாம். நான் ஹார்வெஸ்ட் பண்ணும்போது மேலாக இலையை மட்டும் கட் பண்ணி எடுத்ததுனால எனக்கு தண்டு பகுதி கிடைக்கல. அதனால நான் எக்ஸ்ட்ராவாக 2 ஆனியனும் இதில் சேர்த்துக்க போகிறேன். ஃப்ளேமில் கடாய் வச்சு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியனுக்கு பட்டர் ஆட் பண்ணாதான் நமக்கு அந்த ரா ஸ்மெல் வராது. கட் பண்ணி வச்சுக்கிற தண்டு பகுதி இல்லைனா ஆனியன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆனியன் 50% வெந்ததுமே அதில் ஸ்ப்ரிங் ஆனியன் ஆட் பண்ணி 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஈரையை அதிகமாக வேக வச்சிடாதீங்க, அந்த கிறிஸ்பினஸ் அப்படியே இருக்கணும். ஓரளவு ட்ரை ஆனதும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த முட்டையை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டோம்னா நமக்கு பக்காவான டேஸ்டியான 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஸ்ப்ரிங் ஆனியன் எக் ஃப்ரை ரெடி.